பையன் இறந்து போன அவங்க தாத்தாவோட பாக்கெட்குள்ள ஒரு போன் எடுத்து வைக்கிறான். அடுத்ததான் அவங்க தாத்தாவை அந்த போனோடவே புதைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டே இந்த பையனால அவங்க தாத்தா இல்லாம சுத்தமா இருக்கவே முடியல. அதனால அவன் வச்ச போனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். மெசேஜ் அனுப்பின உடனே வெளியே பயங்கரமா இடி அடிக்குது. சரி போய் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு வரதுக்குள்ளேயே அவனுக்கு அந்த போன்ல இருந்து ஒரு ரிப்ளையும் வந்திருக்கு. ஆனா ரிப்ளை வந்துட்டு ஏதோ கோட் வேர்ட்ஸ்ல வந்திருக்கு. ஏன்னா அவன் தாத்தாவும் இவனும் ஒரு டைப் ஆஃப் கோட் வேர்ட்ல பேசுவாங்க. அந்த கோட் வேர்ட்ல இருந்தா இவனுக்கு ரிப்ளையே வந்திருக்கு. அடுத்த நாள் காலையில இவன் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட நம்ம தாத்தா இன்னும் இறந்து போல உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவுமே உன் தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் பண்ணிட்டு அட்டாப்சியே பண்ணியாச்சு, அவர் உயிரோட இருக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. மெசேஜ் வந்தது ஏதாச்சும் ஒரு கிளிச்சா இருக்கலாம் சோனி, அதெல்லாம் ஒன்றும் நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த பையன் அதெல்லாம் நம்பாம அவங்க தாத்தாவை எந்த இடத்துல போய் புதைச்சாங்களோ அங்க போயிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கறான். தான் ஃபோன் மட்டும் உள்ளதான் ரிங் ஆகுது. அப்ப மெசேஜ் அனுப்பிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ரொம்ப பயந்து போயிருக்கான். அதுக்கப்புறமா இந்த பையனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, யாரெல்லாம் இவனை தொல்லை பண்றாங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. கடைசி வரைக்குமே இந்த படத்துல இதெல்லாம் நடந்தது அந்த தாத்தாவோட ஆவினால தானா இல்லைன்னா எல்லாம் தற்செயலா நடந்துச்சா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.